ஓர் மீனவரின் மனதுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய வலிகள். உறவுகளே, இது ஓர் வலி நிறைந்த தமிழ் கவிதை மீனவ சமூகத்தின் நண்பர்களுக்காக. கதிரவன் உதிக்கும் முன் கடலுக்கு செல்கின்றோம், அந்த நிலா உதிக்கும் முன்பு நாங்கள் கரைக்கு திரும்புகின்றோம். பகலிரவு வாராது, குளிர் பனி வாராது, ஓடாய் தேய்ந்து நாங்கள் உழைக்கிறோம். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், சில நேரங்களில் ஒரு வருடம். எங்கள் பணி எப்போது முடியும் சொல்ல முடியாது. உயிர் எப்போது பிரியும் சொல்ல தெரியாது. வேற்று நாட்டவர் சுட்டுக் கொண்டாலும், நடுக்கடலிலே இந்த படகு உடைந்து நாங்கள் செத்தே போனாலும் உடனடியாக தூக்கிச் செல்ல ஆளும் வருவதில்லை. ஆகாய விமானம் அந்தரத்திலே பறப்பதில்லை. உடனடியாக தூக்கிச் செல்ல ஆளும் வருவதில்லை. ஆகாய விமானம் அந்தரத்தில் பறப்பதில்லை. பட்டு வேட்டி கட்டி பந்தாவாய் காரில் வந்தோமென, பட்டு வேட்டியை கட்டிக்கொண்டு நாங்கள் பந்தாவாய் காரில் வந்தோமென பொறாமைப்படும் உறவுகளே, அந்த பந்தாவுக்கு பின்னால் இருக்கும் வழிகள் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் நடுக்கடலிலே மீன் சுமந்த வியர்வை வாடை வெளிக்காட்ட கூடாது என்பதற்காகத்தான் பந்தா காட்டுகிறோம் என்பது உங்களுக்கு புரியுமா? எப்போது வருவீர்கள் என மனைவி, என்ன கொண்டு வருவார் என குழந்தை, உயிரோடு வந்தால் போதும் என என் அம்மா, பணமில்லை என்றாலும் என் மகனுக்கு கடலுக்கு சென்று பணமில்லை என்றாலும் அவன் மடி நிறைய மீன் சுமந்து வருவான் என என் அன்பு அப்பா, கிடைத்த பணத்தை வாங்கி செல்ல கடன்காரன், கேவலமாக பேச சில சுயநலமான சொந்தக்காரன். இதுதான் எங்கள் அனுதின வாழ்க்கை. இதுதான் எங்கள் அனுதின வாழ்க்கை உறவுகளே. பட்டபாடுகளை வெளியில் சொல்லாது, வெயிலில் வெந்த கால்களுக்கு செருப்பும் இல்லாது, தாங்க முடியாத பாரத்தை நெஞ்சிலே ஏற்றி பெற்ற பிள்ளை கல்லூரிக்கு செல்ல நாங்கள் பட்டபாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. பெற்ற பிள்ளை கல்லூரிக்கு செல்ல பட்டபாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. பாகுபாடு பார்த்ததில்லை, பாமரரை ஏமாற்றி எங்களுக்கு பழக்கமும் இல்லை. கடலில் உயிர் பலி ஆகிற போதும், இந்த கடலிலே உயிர் பலியாகிற போதும், சக மனிதன் விபத்திலே சாக கிடக்கிற போதும், அவன் எந்த சாதி எந்த மதம் நாங்கள் பார்த்ததில்லை. எங்கள் உதிரத்தை கொடுத்து உயிரை காக்க நாங்கள் மறுத்ததும் இல்லை. எல்லோரும் வேண்டுமென நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வலிகளையும் குறைகளையும் ஏன் கேட்க மறுப்பதேன் உறவுகளே? நீங்கள் கேட்க மறுப்பது ஏன்? சிந்தியுங்கள், கண்டிறந்து கருணையோடு எங்களையும் அன்பு கூறுங்கள். உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களுக்காக இந்த வரி நிறைந்த கவிதையை தேங்காய்பட்டணம் கடற்கரையில் இருந்து சமர்ப்பிப்பது உங்கள் உதச்சிக்கோட்டை விஜயன்.